நாளைக்கு ஜூன் 15. அன்னைக்குதான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன நாள். திரும்பி வர முடியாத அளவுக்கு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. அன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கையில விதி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. ஐ மிஸ் யூ அபிதா. என்னங்க? அது நான் எதுக்காக வந்தேன்னா, நாளைக்கு ஜூன் 15 பிரியாவோட பர்த்டே. உங்க மூத்த பொண்ணோட பர்த்டே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பர்த்டேவை கொண்டாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா, எக்ஸைட்டடா இருக்கா. என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் ஏதாவது மறந்து போயிடுவேனோ, இல்ல இதுலயாவது குறை வச்சிருவேனோன்னு. எனக்கு உங்க உதவி அவசியம் தேவை. நீங்க வந்து அதெல்லாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயாகணும். என்னங்க? I'm sorry. நான் இப்ப பண்றது எல்லாமே பிரியாவோட சந்தோஷத்துக்காக தான் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கும் நம்ம பிரியாவோட சந்தோஷத்துல நிச்சயமா அக்கறை இருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இது உங்களுக்கு அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்துக்காவது நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு பிரியாவோட பார்ட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும். எனக்கு தெரியும் நீங்க என்ன மறுமணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி தேவைங்கிறதுக்காக இல்ல. நீங்க பண்ணது உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல தாயா இருக்கணும்னு தான். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். நான் பிரியாவுக்கும் பானுவுக்கும் ஒரு நல்ல தாயா இருப்பேன். நாளைக்கு நடக்க போற இந்த பர்த்டே நான் என் முயற்சியில் எடுத்து வைக்கிற முதல் அடியா இருக்கும். அதான் பயப்படுறேன். எந்த சூழ்நிலையிலயும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து கூட பிரியா என்னை விட்டு விலகி போயிடக்கூடாது. நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா நாம நினைச்ச மாதிரியே பிரியாக்கு ஒரு நல்ல தாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ so much. அப்புறம் நான் 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். ஆனா யார் வேணாலும் தப்பு பண்ணலாம்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை 2 நிமிஷத்துக்கு மேல கூட ஆகலாம். எனக்கு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். இப்பவே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்.
பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஏற்பாடெல்லாம் பர்ஃபெக்ட். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஆர்த்தி, பிரியாவோட சந்தோஷத்துக்காக நீங்க ரொம்ப மெனக்கிடுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பிரியா, உனக்கு தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. பிரதீப் கொஞ்சம் கொடுத்தாரு, மீதி உங்க ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டேன். உன் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். நானே அவங்க எல்லாரையும் பர்சனலா ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள அனுப்பி வைப்பாங்க. அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்களா? பானுவோட ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா அருண், உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வர மாட்டாங்க? ஏன்னா நான் இது வரைக்கும் பர்த்டே பார்ட்டி கொடுத்ததே இல்ல. எல்லாரும் என்ன கன்ஃபியூஸ்னு நினைக்கிறாங்க. யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல கோவமா இருக்காங்க. அருண், சாரி பிரியா. போங்க. பிரதீப் சித்தப்பா கிட்ட போய் எல்லா சாக்லேட்ஸும் வந்துருச்சான்னு பாருங்க. பத்தாம போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல. பானுவையும் கூட்டிட்டு போங்க. வா பானு. பிரியா, எங்க வா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி சொல்ல. அவங்க உன் பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க, உன் மேல அன்பா இருப்பாங்க. நான் யார்கிட்டயும் சாரி சொல்ல மாட்டேன். நான் சொல்றபடியெல்லாம் நடப்பேன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல. யோசிச்சு பாரு, நாளைக்கு உன் அம்மா வரும்போது பார்ட்டியில உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நீ சாரி சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடும். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நிஜமாவே என் பர்த்டே பார்ட்டிக்கு எங்க அம்மா வருவாங்களா? அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வராம இருந்தா எங்க அம்மாக்கு வருத்தமா இருக்குமா? ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்ப நான் சாரி சொல்றேன். சபாஷ், வெரி குட். இப்பதான் குட் கேர்ள். முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, என் பர்த்டே பார்ட்டிக்கு எங்க அம்மா வருவாங்கன்னு. ப்ராமிஸ். அவங்க கண்டிப்பா வருவாங்க. Thank you. நீ ஏன் பிரியா கிட்ட இந்த மாதிரி சத்தியம் பண்ண? அவ அம்மாவை எங்க இருந்து கொண்டு வருவ? ஆர்த்தி, நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் பிரியாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்துவேன். அபிதாவை கொண்டு வருவேன். அபிதாவை பிரியா முன்னாடி நான் கொண்டு வருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆர்த்தி. வேண்டாம், விட்டுரு. பானு பிரியாவோட அம்மா தான் உயிரோட இல்லையே, அவங்களை எங்க இருந்து கொண்டு வருவ? நானே அபிதாவா மாறி பிரியா முன்னாடி வருவேன். நான் அவளோட சொந்த தாய் அபிதாவா மாறுவேன். பிரியாக்கும் பானுவுக்கும் அம்மாவா. அபிதாவோட வேஷத்திலையா? இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆர்த்தி? இதெல்லாம் சரியில்லை ஆர்த்தி. எந்த லட்சியத்தை நீ அடையணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நீ எடுத்துட்டு இருக்கிற வழி இருக்கு பாரு, அதுதான் தப்பு. யோசிச்சு பாருமா, இதனால என்ன விளைவு ஏற்படும்னு யோசிச்சு பாரு. எல்லாமே சரியாகுமா? பானுவுக்கும் பிரியாவுக்கும் அவங்க அம்மா கிடைப்பாங்க. எனக்கு அவங்களோட அன்பு கிடைக்கும். இந்த நோக்கத்தோட தானே நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண போறேங்கிறத ராஜேஷ் கிட்ட சொன்னியா? ஆர்த்தி,
நான் எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னா, நீங்களும் எங்களோட இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நான் உடனே போய் ஆகணும். அதோட ஆர்த்தியோட அப்பாவுக்கு சரியான நேரத்துல மருந்தும் சாப்பாடும் கொடுக்கணும். நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனா நாளைக்கு நீங்களும் மாமாவும் கண்டிப்பா இங்க வரணும். பிரியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறோம். நான் கிளம்பட்டுமா? நான் உங்களை ட்ராப் பண்றேன். இல்ல மாப்பிள்ள, அதுக்கு அவசியமே இல்ல. ஆர்த்தியோட அப்பாவுக்கு இங்க பக்கத்துல தான் வேலை இருக்கான். அவர் என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி. நான் கிளம்புறேம்மா. அந்த கடவுள் உன் மனசுல உள்ளதையெல்லாம் நிறைவேற்றட்டும். போயிட்டு வரேன். சரி. ஆர்த்தி, சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இல்ல இல்லங்க, நீங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்னா இந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு பிரியாவை நீங்க எப்படி சம்மதிக்க வச்சீங்க? ஏன்னா பிடிவாதமா இருந்தவ எப்படி ஓகே சொன்னா? ஏன்னா அவ இதுக்கு ஓகே சொன்னத எனக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஆர்த்தி. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது எங்க சீக்ரெட்னு. அது சீக்ரெட் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா அப்புறம் அது எப்படி சீக்ரெட் ஆகும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது வரைக்கும் நான் ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவேன். என் மேல நம்பிக்கை வைங்க. நான் செய்யறது எல்லாமே பிரியாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். பிரியாவோட சந்தோஷம்தான் உங்க சந்தோஷமும் இல்லையா? வாழ்த்துக்கள் அபிதா. நம்ம பொண்ணு பிரியாவுக்கு இப்ப 6 வயசு ஆயிடுச்சு. அபிதா, நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் எந்த கஷ்டமும் எந்த சங்கடங்களும் ஏற்படாம இருக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க அபிதா. நானும் தான். இனிமேல அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு எதுவும் புரியல அபிதா. அபிதா, உன் சார்பாவும் என் சார்பாவும் இன்னைக்கு அவளை நான் விஷ் பண்ண போறேன். இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருந்தா அவ பர்த்டேவை எப்படி கொண்டாடுறதுன்னு எப்படிலாம் பிளான் பண்ணிருப்பேன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல.
bless you. May the dear God bless you. May the dear God bless Priya. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே பிரியா. Thank you. Priya, happy birthday. Thank you. Happy birthday Priya. Thank you. Priya, உனக்கு வந்த கிஃப்ட்ஸை நானும் பானுவும் ஷேர் பண்ணிக்க ஒத்துப்பியா? பாத்தீங்களா அம்மா, இப்ப பிரியா எல்லா விஷயத்துக்குமே சரின்னு சொல்றா. அருண், அப்பா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வா. பிரியா பர்த்டேக்கு இவ்ளோ நேரம் விஷ் பண்ண வரவே இல்ல. சீக்கிரம் போ போ. ஓகே அம்மா. அம்மா 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 அம்மா, அப்பா இங்கதான் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? இன்னைக்கு பொண்ணோட பிறந்த நாள். பொண்ணுக்கு விஷ் பண்றதுக்கு ஏன் லேட் பண்றாரு? அதுக்கு கண்டிப்பா அவருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும்ல பிரியா. பானுமா, நீ பிரியாவை பாத்தியா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. அருண், நீ பிரியாவை பாத்தியா? இல்லப்பா, நானே இப்பதான் எந்திரிச்சேன். நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் கூட பண்ணல. ஆர்த்தி, நீங்க பிரியாவை பாத்தீங்களா? நான் அவளுக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். உங்க பொண்ணோட பர்த்டே, நீங்களே அவளை தேடுங்க, விஷ் பண்ணுங்க. என்கிட்ட கேக்குறீங்க? அபிதா, பிரியா எங்கன்னு சொல்லு அபிதா. நான் அவளுக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். எனக்கு என்ன தெரியும்? உங்க மகளோட பிறந்த நாள் தானே, தேடி கண்டுபிடிச்சு விஷ் பண்ணுங்க. சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அப்படியா? அது எங்க இருக்காளா? அபிதா, ஆ? எனக்கு என்னவோ பிரியா கதவுக்கு பின்னாடி இருக்கான்னு தோணுது. அது வந்து ராஜேஷ். பிரியா, யா, ஹாப்பி பர்த்டே. நீங்க சரியான சீட்டர். அப்படியா? சரி விடு. இப்போ நான் இன்னொரு சீட்டிங் பண்ண போறேன். அது என்னன்னு தெரியுமா? ம்ஹும். தெரியாதா? இப்ப பாரு. பாபா, நம்ம ஓடிடலாம். வா 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 வா. அப்பா, அப்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஹாப்பி பர்த்டே. உன் அம்மா அப்பா சார்பா. இல்லையா அபிதா? பிரியா, இன்னைக்கு உனக்கு என்ன gift வேணும்? எனக்கு gift புது மம்மி தரனாங்களே. அப்படியா? சரி, நீ அவங்க கிட்ட என்ன கேட்ட? சொல்லட்டுமா?